மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது காலக்கணிதம் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். கவிஞனாகிய நான் காலத்தை கணக்கிடும் கணிதமாவேன். என் கருத்தினில் தோன்றிய பொருளை உலகிலுள்ளோர் அனைவரும் அறியும்படி தெரிவிப்பேன். இப்பூமியில் நான் அனைவராலும் போற்றப்படும் தெய்வம் போன்றவனாவேன். இவ்வுலகில் உள்ள பொன்னை காட்டிலும் உயர்ந்தது என் கவிதை செல்வம். இவை சரியென்று எனக்கு தெரிந்தால் அதனை கூறுவதே என் தொழில். அதனை கவிதையாக கூறுவதே என் தொழில். இந்த செயலோ கருத்தோ தவறு என்று நினைத்தால் அதனை தவறு என்று கூறுவதே என் பணியாகும். இறைவனும் நானும் உண்டாக்குதல், கொடுத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் அறிந்தோர்கள் என்பதை நீங்களும் அறிவீர்களாம். சிறந்த கவியரசரான கண்ணதாசன் எதனையுமே சற்று அச்சமின்றி கூறுபவர். தன்னுடைய கவிதையின் மூலமாக முத்தொழிலையும் நான் செய்கிறேன் என்றார். ஆகவே அவரும் இறைவனும் ஒன்றே என அறிந்து கொள்ளுங்கள் என தன்னை உயர்வாக கூறுகின்றார். பணம் படைத்த செல்வந்தர்கள் என்னை சிக்க வைக்க எண்ணினால் நான் அவர்களிடத்தில் சிறைப்பட மாட்டேன். அரசாட்சியில் இருப்பவர்களினுடைய பதவியாகிய அதிகார வாளுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் உள்ளத்திலே அன்பினை வளர்த்தேன், ஆசையை தந்தேன். இந்த உலகில் ஆசை தருவன எல்லாவற்றையும் நான் விரும்புவேன். என்னிடம் இருக்கின்றது என்றால் பிறர் உண்பதற்காகவும் நான் அதனை தருவேன். என்னிடம் இல்லை என்றால் நம்முடைய வீட்டில் இருப்பவர்களினுடைய இல்லத்தின் கதவுகளை நான் தட்டுவேன். வண்டினைப் போல வாசமுள்ள மலர்களில் அமர்ந்து என்னுடைய வாயால் தேனை பருகி இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் அதனை தருவேன். நம்முடைய முன்னோர்கள் கவிகளாக இருக்கக்கூடிய கம்பர், பாரதியார், பாரதிதாசன் ஆகியோர்கள் சொல்லாத ஒரு சில கருத்துக்களையும் நான் கூறுவேன். கவிஞர் இந்த பகுதியில் தன்னை கூறுவதைப் போல கவிஞர் என்பவர்கள் எதற்கும் யாருக்காகவும் அஞ்சுவது என்பது, பயப்படுவது என்பது இருக்கக்கூடாது. தனக்கு உண்மை என்று எது தோன்றுகின்றதோ அதனை சொல்வதற்கும் பயப்படக்கூடாது. தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளையும் பிறருக்கு கொடுத்து உதவுதல் வேண்டும் என்று சொல்கின்றார். அதேபோல நம்முடைய முன்னோர்கள் சொல்லாத கருத்துக்களையும் நான் கூறுவேன் என்றும் சொல்கின்றார். இந்த பகுதியில் கவிஞரினுடைய ஆளுமை திறனை நம்மால் காண முடிகின்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய கவிஞரினுடைய
தெளிவான உள்ளம். கவிஞர்கள் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் மயங்காதவர்கள் என்பதை பற்றியும், இந்த உலகில் மாற்றம் என்பது எதுவாக இருக்க வேண்டும், கவிஞரினுடைய சொல்லானது எத்தகைய தன்மை உடையதாக இருக்கின்றது என்பதை பற்றியும் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 189 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கவிஞன். புகழ்ந்தாள் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தாள் என் மனம் இறந்து விடாது. வளமார்கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். புகழ்ந்தாள் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தாள் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை நன்மை எவ்வவை தீமை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். பாடல் புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒருமுறை. புகழ்ந்தாள் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தாள் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். புரிந்ததா மாணவர்களே? இதில் மனப்பாட பாடல். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இது மனப்பாட பாடலானது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. புகழ்ந்தாள் என்னுடல் புல்லரிக்காது. புகழ்ந்தாள் மற்றவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து கூறுகின்றார்கள் என்றாள். அதனை கண்டு, அந்த புகழ்ச்சியை கண்டு என்னுடைய உடலானது புல்லரிக்காது.
நான் உணர்ச்சி வயப்பட மாட்டேன். மற்றவர்கள் என்னை பற்றி ஆகா ஓஹோ இவர் மிகச்சிறந்த கவிஞர், இவருடைய கவிகளானது சிறந்த தன்மையுடையனவாக இருக்கின்றது, இவரை போன்ற ஒரு கவிஞர் இவ்வுலகில் இல்லை என்று மற்றவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து கூறுகின்றார்கள் என்றால் அதனைக் கண்டு நான் உணர்ச்சி வயப்பட மாட்டேன். என்னுடைய உடலானது புல்லரித்து போகாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அதேபோல மற்றவர்கள் என்னை பற்றி இகழ்ந்து கூறுகின்றார்கள், இவர் கவிஞரே இல்லை, இவருக்கு சரியாகவே கவிதை எழுத தெரியவில்லை என்று என்னை பற்றி இகழ்ந்து பேசினாலும் சரி, என் மனம் இறந்து விடாது. அதனைக் கண்டு நான் மனம் தளர்ந்து விட மாட்டேன். மற்றவர்கள் என்னை பற்றி இகழ்ந்து பேசினாலும் சரி, நான் அதனைக் கண்டு மனம் தளர்ந்து விட மாட்டேன். பிறர் என்னை பற்றி புகழ்ந்து கூறினாலும் நான் அந்த புகழ்ச்சியைக் கண்டு உணர்ச்சி வயப்பட மாட்டேன். அதே சமயத்தில் மற்றவர்கள் என்னை பற்றி இகழ்ந்து பேசினாலும் சரி, அதனைக் கண்டு நான் மனம் தளர்ந்து விட மாட்டேன். வளமார் கவிகள் வாக்கு முழங்கள். என்னுடைய வளமான கவிதைகளை நான் எழுதிய என்னுடைய வளமான கவிதைகள்தான் என் வாக்குமூலங்கள், என்னுடைய வாக்குமூலங்களாக இருக்கும். நான் எழுதியிருக்கின்றேன் என்னுடைய வளமார்ந்த கவிதைகள், அவைதான் என்னுடைய வாக்குமூலங்களாக இருக்கின்றன. இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. ஆகவே நான் இந்த உலகத்திலிருந்து எப்பொழுது மறைகின்றேனோ அப்பொழுது, நான் மறைந்த பிறகு அதற்கான தீர்ப்பை நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் என்னை பற்றி புகழ்ந்தாலும் சரி, என்னை பற்றி இகழ்ந்தாலும் சரி, அதனை கண்டு நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் என்னை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்தாலும் நான் அதனை கண்டு உணர்ச்சி வயப்பட மாட்டேன். அதே சமயத்தில் என்னை பற்றி நீங்கள் இகழ்ந்து பேசினாலும் சரி, நான் மனம் தளர்வடைய மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய கவிதைகள், நான் எழுதிய வளமார்ந்த பல வளங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த கவிதைகள்தான் என்னுடைய வாக்குமூலங்களாக இருக்கின்றன. ஆகவே நான் இந்த உலகத்தில் இருந்து எப்பொழுது மறைகின்றேனோ, மறைந்த பிறகு நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை எழுதுங்கள். நீங்கள் என்னை புகழ்வதும் நீங்கள் என்னை இகழ்வதும் நான் இறந்த பிறகு அதனை பற்றி நீங்கள் முடிவு செய்யுங்கள். கல்லாக மரமாக, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். கற்களாக மரங்களாக காடுகளாக மண் மேடாக நான் மாறாமல் இருப்பதற்கு வனவிலங்கல்லன், காட்டில் வாழக்கூடிய விலங்கும் அல்லன் நான். நான் கல்லாக மரமாடாக காடாக மேடாக காட்டில் வாழக்கூடிய விலங்காக மாறாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு கல், அந்த கல்லுக்குத்தான் எதுவுமே இல்லை. நாம் எங்கு தூக்கி வீசுகின்றோமோ அந்த இடத்தில் சென்று விழும். மரம், அது எந்த இடத்தில் முளைத்து வளர்கின்றதோ அந்த இடத்தில் முளைத்து அது பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும். பல மரங்கள் சேர்ந்து ஒரு காடாக உருவாகும். அதேபோல் மணல் துகள்கள் ஆங்காங்கே நிரம்பி நின்று ஒரு மண் மேடாக காட்சியளிக்கும். அதேபோல் காட்டில் வாழக்கூடிய விலங்கு, அது நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்திற்கு சென்று வரும். அதற்கு நேரம் காலம் என்று எதுவுமே கிடையாது. இப்படி அந்த காட்டில் வாழக்கூடிய வனவிலங்காக மாறாமல் நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பத்தியினுடைய பொருளானது. மற்றவர்கள் என்னை பற்றி புகழ்ந்து கூறினாலும்
அதனைக் கண்டு நான் உணர்ச்சி வயப்பட மாட்டேன். அதே சமயத்தில் என்னை இகழ்ந்து கூறினாலும் சரி, அதனைக் கண்டு நான் மனம் தளரவும் மாட்டேன். நான் எழுதிய வளமான கவிதைகள்தான் என்னுடைய வாக்கு மூலங்களாக இருக்கும். நான் இந்த உலகத்தில் இருந்து எப்பொழுது மறைகின்றேனோ அப்பொழுது என்னை பற்றிய தீர்ப்பினை நீங்கள் எழுதுங்கள். நான் கல்லாக, மரமாக, காடாக, மேடாக, காட்டில் வாழக்கூடிய விலங்காக மாறாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கவிஞரினுடைய தெளிவான உள்ளத்தை இந்த வரிகளானது காட்டுகின்றன. கவிஞன் என்பவன் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் சற்று மயங்காதவர் என்பதைத்தான் இந்த பாடல் வரிகளானது உணர்த்துகின்றன. அடுத்து, மாற்றம் எனது மானிட தத்துவம். மாற்றம் என்பதை அடைவதுதான் மானிட தத்துவம். மானிடர்களின், மனித இனத்தினுடைய தத்துவமாக இருக்கின்றது. இன்று இருப்பது நாளை இல்லாமல் இருக்கும், நாளை இருப்பது அடுத்த நாள் இல்லாமல் இருக்கும். இப்படி மாற்றங்கள் என்பது வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். அந்த மாற்றத்தை அடைவதுதான் மனித இனத்தினுடைய தத்துவமாக இருக்கும். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். மாறக்கூடிய, மாற்றமடையக்கூடிய இந்த உலகத்தினுடைய மகத்துவம், இந்த உலகத்தினுடைய தத்துவத்தையும் நான் அறிவேன். நாள்தோறும் மாற்றமடையக்கூடிய இந்த உலகத்தினுடைய தத்துவத்தை பற்றியும் நான் அறிந்து கொண்டேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. எவை எவை தீமை தரக்கூடியவை, எது எல்லாமே தீமை தரக்கூடியது, எது எல்லாமே நன்மை தரக்கூடியது என்பதனை அறிந்து கொண்டு அதுவே நான் செல்லக்கூடிய சாலை, வழி. எவையெல்லாமே, இந்த உலகத்தில் எவையெல்லாமே தீமை தரக்கூடியவை, எவையெல்லாமே நன்மை தரக்கூடியவை என்பதை அறிந்தே நான் செல்லுகின்ற வழி என்பது. அதனை அறிந்து கொண்டுதான் நான் என்னுடைய வழியில் நான் செல்வேன். தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். தலைவர் மாறுவர், ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் மாறுவார்கள். அதேபோல் அந்த ஆட்சியாளர்களினுடைய அரசாங்கமும், தர்பார் அரசாங்கமும் மாற்றமடையும். 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதேபோல் அவர்களுடைய அரசாட்சியும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அந்த உண்மையாகிய தத்துவம் மட்டும்தான் மாறாதிருக்கக்கூடிய, எடுக்க அல்ல குறையாது வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அட்சய பாத்திரத்தை போன்றது. எது? தத்துவம் என்பது. அது எடுக்க வந்து கொண்டே இருக்கும். அதில் குறைவு என்பதே இல்லாமல் இருக்கும். தத்துவம் என்பது அல்ல குறையாது வந்து கொண்டிருக்கக்கூடிய அட்சய பாத்திரத்தை போன்றது. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. கொள்வோர் கொள்க, அதனை ஏற்றுக்கொள்பவர்கள், தத்துவம் என்பதனை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். குறைப்போர் குறைக்க, இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அதனை ஏற்றுக்கொள்ளாது குறை கூறுபவர்கள் அவர்கள் குறை கூறட்டும். ஆனால் உள்வாய் வார்த்தை, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற வாய் வார்த்தைகளானது என்னுடைய உடம்பை தொடாது. ஏனென்றால் நானே தொடக்கம், நானே முடிவு. நானே தொடக்கம், நான் தான் தொடங்குகின்றேன். அதே போல நானே முடிவு, நானே அதனை முடிக்கின்றேன். நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். நான் கூறுவதுதான், நான் சொல்வதுதான் இந்த நாட்டினுடைய சட்டமாகவும் இருக்கின்றது. இந்த உலகில் மாற்றம் என்பதை அடைவதுதான்
மானிடத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது. நாள்தோறுமே மாறக்கூடிய இந்த உலகத்தினுடைய தத்துவத்தை நானும் அறிவேன். இந்த உலகில் எவையவை தீமை தருவன, எவையவை நன்மை தருவன என்பதை அறிந்தே அந்த வழியில் செல்பவன் நான். அரசியல் தலைவர்கள் மாறுவார்கள், அவர்களுடைய அரசாங்கமும் மாற்றமடையும். ஆனால் தத்துவம் என்பது மட்டும்தான் அட்சய பாத்திரம் போல எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அதனை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று குறை கூறுபவர்கள் குறை கண்டு அவர்கள் ஓலமிடட்டும். உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற வாய் வார்த்தைகளானது என்னுடைய உடலை பாதிப்படையச் செய்யாது. ஏனென்றால் தொடக்கமும் நானே, முடிவும் நானே. நான் உரைப்பது, நான் சொல்வதுதான் என் நாட்டினுடைய சட்டம் என்று சொல்கின்றார். இந்த உலகத்தில் மாற்றம் அடைவதுதான் மனித இனத்தினுடைய தத்துவம் என்பதை கவிஞர் தெளிவு செய்கின்றார். என்றாலும் கவிஞர்கள் காலத்தை வென்று என்றுமே நிலைத்து நிற்பவர்கள். கவிஞர்களை போற்றுபவர்களும் இருக்கின்றார்கள், தூற்றுபவர்களும் இருக்கின்றார்கள். என்றாலும் கவிஞர்கள் கூறக்கூடிய சொற்கள், அவர்களுடைய சொற்கள்தான் என்றுமே நிலைத்து நிற்கும் என்றும் குறிப்பிடுகின்றார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். புரிந்ததா மலர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது காலக்கணிதம் என்ற கவிதையினை பற்றி பார்த்தோம். பிறர் என்னை புகழ்ந்தாலும் நான் அதனை கண்டு உணர்ச்சி வயப்பட மாட்டேன். அதேபோல என்னை மற்றவர்கள் இகழ்ந்தாலும் மனம் தளரவும் மாட்டேன். நான் எழுதிய வளமை மிக்க கவிதைகள்தான் என்னுடைய வாக்குமூலங்களாக இருக்கின்றன. நான் இந்த உலகத்திலிருந்து மறைந்த பொழுது நீங்கள் என்னை புகழ்வதும் இகழ்வதும் என்ற தீர்ப்பினை நீங்கள் எழுதுங்கள். நான் கல்லாக, மரமாக, காடாக, மேடாக, காட்டில் வாழக்கூடிய வன விலங்காக மாறாமல் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்கின்றார். இது கவிஞரினுடைய தெளிந்த உள்ளத்தை இந்த வரிகளானது காட்டுகின்றது. கவிஞன் என்பவன் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் சற்று மயங்காதவர் என்பதைத்தான் இந்த பாடல் வரிகளானது உணர்த்துகின்றன. இந்த உலகில் மாற்றம் அடைவதே மானிடத்தின் கருத்தாக இருக்கின்றது. நாளும் மாறக்கூடிய இந்த உலகத்தினுடைய தத்துவத்தை நான் அறிவேன். இந்த உலகில் எவையவை தீமை தருவனே, எவையவை நன்மை தருவனே என்பதை அறிந்தே அந்த வழியில் செல்பவன் நான். அரசியல் தலைவர்கள் மாறுவார்கள், அரசாங்கமும் மாறும். ஆனால் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் போல எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அதனை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று குறை கூறுபவர்கள் குறை கண்டு ஓலமிடட்டும். ஆனால் உங்களுடைய உள்ளத்தினுடைய வார்த்தைகள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த வாய் வார்த்தைகள் என்னுடைய உடலை பாதிக்கச் செய்யாது. ஏனென்றால் தொடக்கமும் நானே, முடிவும் நானே. நான் கூறுவதுதான் இந்நாட்டினுடைய சட்டம். இந்த உலகில் மாற்றம் அடைவதே மானிட தத்துவம் என்பதை கவிஞர் தெளிவு செய்கின்றார். இருந்தாலும் கவிஞர்கள் காலத்தை வென்றும் என்றும் நிலைத்து நிற்பவர்கள். கவிஞர்களை போற்றுபவர்களும் இருக்கின்றார்கள், அதே சமயத்தில் கவிஞர்களை தூற்றுபவர்களும் இருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் கவிஞரினுடைய சொல்லானது என்றுமே நிலைத்து நிற்கும் என்று சொல்கின்றார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 190. பக்கமே 190 நூல்வெளி என்பதில் ஆரம்பித்து கற்பவை கற்றபின் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 198.
பக்கமே 198 நெடுவினா. முதல் நெடுவினா. பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினருக்கு கடிதம் எழுதுக என்ற நெடுவினா. அந்த நெடுவினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமெண் 272 இடம்பெற்றுள்ளது. பக்கமெண் 272 பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக. அன்புள்ள மாமா மாமிக்கு வணக்கம். இங்கு அப்பா, அம்மா, அண்ணா, பாட்டி அனைவரும் நலமாக இருக்கிறோம். அங்கு உங்களின் நலமோடு மாமி, சுரேஷ், மகாலட்சுமி அனைவரின் நலம் அறிய ஆவல். மாமா மாமி, உங்களுக்கு நான் கடிதம் எழுதுவதற்கு காரணம், சென்ற வாரம் எனக்கும் நம் குடும்பத்திற்கும் ஒரு மகிழ்வான நிகழ்வினுக்கு என் செயல்கள் காரணமாயின. அதனை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சென்ற புதன்கிழமை மாலையில் எங்கள் பள்ளி விளையாட்டுத் திடலில் விளையாடிவிட்டு திரும்பும்போது ஒரு துணிப்பை எங்கே கிடந்தது. எடுத்து பிரித்து பார்த்தேன். உள்ளே கட்டுக்கட்டாக பணமும் ஒரு கைபேசியும் இருந்தது. எனக்கு பயமாகிவிட்டது. நேராக தலைமை ஆசிரியர் அறையில் சென்று நடந்ததை கூறி பையை அவரிடம் கொடுத்தேன். மறுநாள் காலையில் பள்ளியின் இறை வணக்கத்தின் போது எனது செயலை குறிப்பிட்டு மேடையில் நிற்க வைத்து பாராட்டினார். ஆசிரியர்களும் மாணவர்களும் என் செயலை பாராட்டியதோடு கையொலி செய்து மகிழ்வித்தனர். பணத்தை உரியோர் அடையாளம் கூறி பெற்றுச் சென்றனர். எங்கள் ஊர் தலைவர், காவல்துறை துணை ஆய்வாளர் போன்றோர்கள் பள்ளிக்கு வந்து என்னை பாராட்டிச் சென்றனர். இதனை கண்ட அம்மா, அப்பா, பாட்டி எல்லோரும் மகிழ்ந்தனர். 3 நாட்கள் எனது மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. இந்த மகிழ்வை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கோடை விடுமுறையில் சென்னை வருகிறேன். வணக்கம். அன்புடன் அபிராமவல்லி. ஒரே மேல் முகவரி. இந்த வினாவிடை தான் வீட்டுப்பாடம். இதில் முதல் பத்தியை எழுதிக் கொள்ளுங்கள், முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். அதில் இருக்கக்கூடிய பெயர்களை எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் வேறு பெயர்களையும் பயன்படுத்தி எழுதலாம், வேறு ஊர் பெயரையும் பயன்படுத்தி எழுதலாம். புரிந்தத மணர்களே? தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.